விளக்கெண்ணெய். இதயமே இதயமே இதயம் நல்லெண்ணெய். அடுத்தது ஏனுங்கோ வருங்க, எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. கடுகு போடுறோம். கடுகு பாருங்கள், நம்ம மனசு மாதிரியே கடுகும் நிறையா போடுறோம். ஏங்கோ கடலைப்பருப்புங்க, கடலைப்பருப்பு. அடுத்தது புளி சாதத்துக்குங்க. அடுத்தது பாருங்க உளுத்தம்பருப்புங்க, உளுத்தம்பருப்பு பாருங்க. அடுத்தது காஞ்ச மிளகாங்க, காஞ்ச மிளகா. அடுத்தது பாருங்க கருவேப்பிலை, கருவேப்பிலை பாருங்க. கொத்தமல்லி தூள், மல்லித்தூள். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கார மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க. மஞ்சள் தூள் மங்களகரமாக. எல்லா இதுக்குமே மஞ்சள் தூள் போட்டால் கொஞ்சம் நறுக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், போட்டால் கலர் வந்துருச்சு. பேஸ்ட்டும் போடலாம். பேஸ்ட்க்கு வந்து இந்த தூள் போடக்கூடாது, கஸ்தூரி மஞ்சள் தூள் அதெல்லாம் போடணும். பாருங்க புளி தண்ணி ஊற்றுறோம். ஏனுங்கோ பாருங்க, புளி தண்ணி ஊற்றுறோம் புளிக்குழம்புக்கு. பாருங்கோ பாருங்க, அடுத்ததும் புளி தண்ணி தான் ஊற்றுறோம். எல்லாம் ஊற்றி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிண்டி விட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கல் உப்பு, சால்ட் பார்த்திங்கன்னா வச்சிடணும். புளிக்குழம்பு ரெடி. என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொதிக்கணும். என்ன சோதா பண்ணுற? ஏன் முன்னதான் கருவேப்பிலை ஆஞ்சிட்டு இருந்தா அதுக்குள்ளே புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.